அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதனுமே ஆன்மீகத்துல நிறைய பற்றுடையவர்களாக இருக்கீங்க. அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஆன்மீகத்தில் பற்றுடைய நபர்களாக இருக்கின்றவர்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. சும்மா போயிட்டு விரக்தியோட விரக்தி என்ன போனோம், சாமி கும்பிட்டோம், என்ன செய்யறது, ஏதோ நம்ம விதிப்படி தானே நடக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் கடைசியில் எல்லாருக்கும் வாயில வரும். ஆனால் வெற்றி பெற வேண்டும். அந்த விதத்துல ஒரு அற்புதமான ரகசியம் முன்னோர்கள் கண்டுபிடித்து சிவனுடைய கடாட்சத்தை வாங்குவது. எல்லா கடவுளை விட சிவனுடைய கடாட்சத்தை வாங்கிட்டோம்னா நாம பெரிய வெற்றியாளர். அப்ப சிவனுக்கு எதிர்த்தாப்புலே நந்தி என்ன சொன்னா சிவனை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே என்ன சிவன் காதுல போய் தோதுப்பட்ட காதுல, வலது காதுலயோ இடது காதுலயோ நம்ம நம்மளுடைய கோரிக்கையை சொல்லுவோம். அது நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாரும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வைத்து தான் சொல்கிறீர்கள். அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். பிரதோஷத்திற்கு எல்லாருமே என்ன சொன்னான்னா கண்டிப்பா போறீங்க. போய் என்ன சொன்னாங்கன்னா உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களையும் அதே கொடுத்துட்டு தான் வரேன். அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை. நான்லாம் பிரதோஷ வழிபாட்டுக்கு போனதே கிடையாது. ஏன் போனது கிடையாது அப்படின்னு எல்லாரும் நீங்க கேட்கலாம். தெரிந்து விட்டது நம்மளுடைய ஜாதகத்தை பத்தி, விதியை பத்தி தெரிந்து கொண்டு நாம போய் என்ன சொல்லலாம்னா எந்த சாமியை கும்பிட்டாலும் நம்ம ஜாதகத்தின்படி நடக்க வேண்டியது கரெக்டா நடக்குது. அதை கொஞ்சம் டேன் பண்ண தெரியணும். சுமூத்தா இருக்க வேண்டிய நேரத்துல சுமூத்தா இருக்க தெரியணும். வேகமா இருக்க நேரத்துல வேகமா இருக்க தெரிய வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம். அதனால என்ன சொன்னாலும் நமக்குன்னு ஒரு சின்ன வழிபாடு இருக்கு. அதை முறையா பண்ணிட்டு அப்படியே எறும்பு உருந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜோதிடத்துல 27 வருடங்களை முடிக்க போறோம். 27 வருடத்தை முடிக்க போறோம். இந்த ஜூன் மாசம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம், 27 வருஷம் முடிஞ்சு 28வது வருஷம் பிறகு. அப்ப இந்த நந்தியின் காதில் ஓதி ஒரு வேண்டுதலை செய்கிறோமே, அது நடப்பதற்கு என்ன செய்யும்? சப்ஜெக்ட் தான். எல்லாரும் நந்தியோடைய காதல என்ன சொல்லலாம்னா எல்லாம் வேண்டுகிறோம். ஆனால் அது நடக்கணும். நடப்பதற்கு முன்னோர்கள் என்ன வழி சொல்லி வைத்திருக்கிறார்கள்? எங்கேயோ ஒவ்வொரு கோயில்களுக்கும், அதுவும் பழங்கால கோவில்களுக்கு நிறைய சூட்சுமங்கள் இருக்கிறது. சூட்சுமங்களை நம்ம போய் அங்க வேலை பார்க்குற ஐயர்கள்ட்டையோ அதுல இருக்கிற பழமையான நூல்களை வாங்கி படிக்கணும். அப்ப அந்த படிக்காத தன்மை தான் நம்மளை என்ன சொன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறது. போறோம், நடக்குதா நடக்கலையான்னு தெரியல. ஆனால் சில இதுகள் நடந்துருது, சில இதுகள் நடக்காமல் போய்விடுகிறது. அப்ப நந்தி என்று சொல்லக்கூடியவர் ஏன் சிவபெருமான் எதுக்கு உட்கார்ந்து வளர்புரை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷத்துல ஜே 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 ஜேன்னு மக்கள் கூட்டம் அலைமோத நிறைய எல்லா வேலையும் நடக்குது. நமக்கு வேலை நடக்கணும். இதுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு அற்புதமான பதிவாக இருக்கும். எல்லாரும் என்ன சொன்னா இனிமேல் நந்தி காதில் ஓதும் போது எந்த பக்கத்து காதில் ஓத வேண்டும்? எல்லா கோவில்களில் இருக்கிற நந்தியில எந்த பக்கத்து, இதுக்கு எங்கேயாவது ஒரு சூட்சமா அங்க உள்ள வச்சிருக்கிறான், நம்ம பார்க்கல. அப்ப நந்திக்கு 2 மூக்கு ஓட்டை இருக்கும் இல்லையா? பசு உடைய மூக்கு ஓட்டையில ஏதாவது ஒரு ஓட்டை கண்டிப்பாக கொஞ்சம் பெருசா இருக்கும். மற்றது நார்மலா இருக்கும். கொஞ்சம் திக்னஸான அழுத்தம் கொடுத்து அந்த கல்லை என்ன சொல்றாங்கன்னா அழகாக செதுக்கி வைத்திருப்பார். இது வலது பக்கம் நாசிக்குண்டான மூக்கா, இடது பக்கம் நாசிக்குண்டான மூக்கா என்பதை நீங்கள் முதல்ல
இன்னைக்கு வரைக்கும் நந்தி காதை பார்த்த நீங்க நந்தி வந்து என்ன சொல்ல முகத்துக்கு கீழே இருக்கிற வந்து என்ன சொல்றான்னா அந்த மூக்கை பார்த்திருக்கவே மாட்டேங்க. இனிமே பார்ப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்த யாருமே புண்ணியம் பண்ணியவர்கள் தான் பாக்கியசாலிகள் தான். இந்த மாதிரி கிடைக்காது. அப்ப கரெக்டா மூச்சு எந்த பக்கம் அந்த நந்திக்கு ஓடுகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக பெரிய தொலை, ஒரு தொலை வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னா அழுத்தமாக போட்டிருப்பார்கள். அப்ப அங்க சிவனுக்கு என்ன ஆதிபத்தியம் உடையது? வடகலை வலப்பக்கம் மூச்சு சக்தி உடையவரா, இடப்பக்கம் மூச்சு சக்தி உடையவரா அப்படிங்கிறது இவர் நந்தி வந்து என்ன சொன்னான, எந்த மூச்சு வந்து மூக்கு ஓட்டை பெருசாக இருக்கிறதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப சிவனுக்கு வலதுகலைக்கு உடையவர் அல்லது இடதுகலைக்கு உரியவர் என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு அந்த நந்தியின் மூக்கு ஓட்டை வலது பக்கம் இருந்தால் வலது பக்கம் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் போது சிவனை வணங்கி நந்தியுடைய காது வலது பக்க காதில் வந்து நீங்கள் சொல்லும் போது நந்தியுடைய மூச்சு வலது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது, உங்களுடைய மூச்சு வலது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிவனுக்கு இயற்கையாகவே வலது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப 3 டைரக்ஷன், உங்க டைரக்ஷன், நந்தி டைரக்ஷன், சிவனுடைய டைரக்ஷன் ஒண்ணு சேர்ந்து என்ன சொல்லணும்னா அப்படியே வந்து கிளிக் ஆயிடும். நீங்க சொல்ற விஷயம் நடந்துடும். சரி, நந்தியுடைய மூக்கு வந்து இடப்பக்கம் ஓட்டை பெருசாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இடது மூச்சில் வந்து மூச்சு ஓடும் போது சர்ப்ளசனாக ஓடும் போது அங்க போய் சாமி கும்பிட்டு சிவனையும் கும்பிட்டு நந்தியுடைய காதில் இடது பக்கம் சொல்லும் போது உங்களுடைய மூச்சு இடது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிடணும். என்ன வலது பக்கம் மூச்சு வந்து பஞ்சை வச்சு அடைச்சிடணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வலது பக்கம் மூச்சை பஞ்சை வச்சு அடைச்சிடணும். நமக்கு வலது பக்கம் தேவைன்னா வந்து இடது பக்கம் மூச்சை வந்து பஞ்சை வச்சு அடைச்சிடணும். யாரும் கேட்க போறதே கிடையாது. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நந்தியின் மூக்கு ஓட்டை வலது பக்கம் பெரிதுபடுத்தப்பட்டுள்ளதா, இடது பக்கம் பெரிதுபடுத்தப்பட்டுள்ளதா, அல்லது 2 பக்கமுமே வந்து என்ன சொன்னா பெரிதுபடுத்தப்பட்ட 2 பக்கம் பெரிதுபடுத்தப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது சுழிமுனை என்று 2 மூச்சுகளும் ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் அந்த சாமியை கும்பிடணும். இதை நம்ம கண்டுபிடிச்சு சக்சஸ் பண்ண முடியாது. 2 பக்கம் ஓடுறது வந்து நமக்கு தெரியும், அது ரொம்ப நுணுக்கமே. இப்ப எங்க கூட்டாளிக்கு தெரிஞ்சிடும் 2 பக்கம் வந்து சுழிமனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். பாமர மக்களாகிய உங்களுக்கு அந்த அளவுக்கு அதுல வந்து மூச்சு சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு இது தெரியாதனால நீங்கள் சிரமப்பட வேண்டாம். சுழிமுனை சிவனை போய் வழங்கணும்னா அதற்கு சித்தர்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா கண்டிப்பாக தனக்கு 2 பக்கம் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது படக்குன்னு போய் வந்து அது நந்தி காதுல வந்து என்ன சொன்னா வந்து நந்தி பக்கத்தில் நின்று நீங்க சொன்னாலே வந்து நந்திக்கு 2 மூக்கு ஓட்டைகளும் கொஞ்சம் அகலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சுழிமுனை என்று சொல்லக்கூடிய 2 மூச்சுகளும் ஓடக்கூடிய நந்தி. அந்த உள்ள இருக்கிற சிவலிங்கம் வந்து என்ன சொல்லணும்னா சுழிமுனை சிவன், 2 மூச்சுகளும் ஓடிக்கொண்டு. அதனாலதான் இந்த நந்தி என்ன சொல்றான்னா வலது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிற சிவனாக இருந்தால் இதோடைய மூச்சு ஓட்டை வலது பக்கம் பெரிதாகவும், இடது பக்கம் சிவனுக்கு உண்டு மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற சிவனாக இருந்தால் நந்தி வணங்குவது இடது பக்கம் மூச்சு வந்து பெருசு விட்டுருப்பாங்க. இது சூட்சுமங்கள். சூட்சுமங்கள் என்பது வந்து எல்லாரும் வந்து என்ன சொன்னா ரகசியம்தான் சூட்சுமம். அப்ப இதை தெரிந்து நம்ம வழிபாடு பண்ணணும், இதை தெரியணும். தெரிஞ்சு வழிபாடு பண்ணினோம் என்று சொன்னால் 100% உங்களுக்கு வேண்டிய அனுகிரகம் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய அனுகிரகம் கண்டிப்பா கிடைச்சிடும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இது தெரியாமத்தான் பல போராட்டங்களை நாம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்ப இனிமேல் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அந்த நந்தியின் மூக்கு வலது பக்கம் பெரிதுபடுத்தப்பட்டுள்ளதா, இடது பக்கம் பெரிதுபடுத்தப்பட்டுள்ளதா. வலது பக்கம் பெரிதாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வலது பக்கம் மூச்சு நன்றாக ஓடும் போது இடது பக்கத்தை வந்து சொன்ன பஞ்சை வச்சு அடைச்சிட்டு போய் அந்த கோயில்ல நீங்க சாமி கும்பிட்டுட்டு சிவனையும் வணங்கிட்டு நந்தி காதுல வந்து நீங்க என்ன கேட்டாலும் நடக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும்,
என்ன கேட்டாலும் நடக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். இடது பக்கம் உள்ள மூச்சாக அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி பெருத்து விட்டுருந்தாங்கன்னா, நீங்க வலது பக்கம் மூச்சை பஞ்சை வச்சு அடைச்சிட்டு இடது பக்கம் ஓடுற மாதிரி நீங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவர்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள். சிறப்பாக அப்படியே வந்து என்ன சொன்ன பூ போல நடந்துடும். இதுதான் அங்க இருக்கிற சூட்சுமம். இன்னமும் வந்து பல பேர் வெற்றி பெறுவதற்கு காரணம் மூச்சை வச்சுதான் வெற்றி பெறாங்க. மூச்சு சம்பந்தமான இரவு படுக்கும் போது எந்த மாதிரி ஊச்சு ஓடணும் அப்படிங்கிற ரகசியத்தெல்லாம் நான் பேசினேன். ஆனா இது எனக்கு தெரிந்த முன்னோர்கள் சொல்லி வைத்ததை படித்து நான் சொன்னது. நான் கண்டுபிடித்தது என்று நான் உரிமை கொண்டாட மாட்டேன். எனக்கு அந்த உரிமையும் தேவையும் கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருந்து சிவனிடம் வரம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நந்தி மூலமாகத்தான் வாங்க வேண்டும். நந்தியின் மூக்கின் ஓட்டை வலது பக்கம் இருந்தாலோ இடது பக்கம் இருந்தாலோ உங்களுக்கு மூச்சுக்காற்று வலது பக்கம் இருந்தால் வலது மூச்சு ஓடும் போது போய் சாமி கும்பிட்டு வெற்றி பெறுங்கள். இடது பக்கம் மூச்சு ஓட்டை இருந்தால் பெரிதாக இருந்தால் அந்த நீங்கள் உங்களுக்கு இடது மூச்சு ஓடுகின்ற மாதிரி உங்களுடைய மூக்கை சரி செய்து நீங்கள் போய் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய குடும்பம் வெற்றி பெறும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ பார்ப்பவர்கள் கண்டிப்பாக பாக்கியசாலிகள். அவர்களுடைய காரியங்கள் வெற்றியாக போகிறது அப்படின்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக எல்லோருக்கும் இது ஒரு சிறப்பான வீடியோவாக இருக்கும் என்று கூறி நந்தியின் மூலமாக சிவனிடம் நாம் வேண்டியபடி பெறுவதற்கு வலது மூச்சு காற்றா இடது மூச்சு காற்றா என்பதை தெரிந்து நீங்கள் பார்த்து போனீர்கள் என்று சொன்னால் நீங்களும் வெற்றி பெற்று சகல சௌபாக்கியங்களையும் பெறுவீர்கள் என்று உண்மை என்று இயற்கை சொல்லுகிறது, நான் சொல்லல. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.